ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள வசனங்களை கவனமாக நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள வசனங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அவர் தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உன்னிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திருப்பி நமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள் என்பதே. அன்பானவர்களை, சிந்தனைக்காக வாசித்து கேட்ட அதே பகுதியிலிருந்து 10வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். லூக்கா 7வது அதிகாரம் 10வது வசனம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். வியாதியாய் கிடந்த மனுஷன், வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே ஒரு அற்புதமான ஒரு பகுதியை பார்க்கிறோம். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் மரண போராட்டத்திலே இருந்த ஒரு வேலைக்காரனை கடவுள் சுகப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. தேவா ஜீவா என்ற அருமையான 2 குட்டி பாய்ஸ் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி என்ற இடத்திற்கு அருகிலே உள்ள ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த 2 குட்டி பசங்க, ஒரு தாய் பிள்ளை. வீடியோ ரீல்ஸ் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரீல்ஸ் போட்டுக்கொண்டிருந்தல இதை பாருங்கள், ஒரு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர், அவர் எவ்வளோ வேலை இருக்கும், அவர் இதை கவனித்து
அந்த 2 பசங்களையும் தூக்கிட்டு வாங்கடான்ட்டார். அவர்களை ஜார்ஜ் கோட்டையிலே பல அடுக்கு காவல் நிறைந்த, பாதுகாப்பு நிறைந்த ஜார்ஜ் கோட்டைக்கு வரவழைச்சு அவர்களை கௌரவித்து, நீங்கள் ரீல்ஸ் போடுங்க, படிப்பிலையும் கவனம் செலுத்துங்கள் என்று உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தார். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் 2 குட்டி பசங்க. தமிழ்நாட்டிலே எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ பேர் ரீல்ஸ் போடுறாங்க. ஆனால் அந்த 2 பேரும் யாருடைய, அவர்களுடைய அந்த ரீல்ஸினுடைய தாக்கம் யாருடைய மனதில் இடம் பிடித்தது? முதல்வருடைய மனதிலே இடம் பிடித்தது. அப்போ இங்கே பாருங்க, ஒரு வேலைக்காரன் குணமாகின்றான். அது எப்படி இருக்கட்டும் பாருங்க. யாருடைய வேலைக்காரன்? நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன். இந்த நூற்றுக்கு அதிபதி யார்? நூற்றுக்கு அதிபதி, ரோமன் செஞ்சுரியன். ரோம பேரரசுக்கு அந்த ராணுவத்திலே நூற்றுக்கு அதிபதியாக இருந்த மனுஷன். அப்போ யாருக்கு பாருங்க, இவன் யூதன் அல்லாதவன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து யூத சமயத்தையும் பின்பற்றாத ஒரு புற மதஸ்தவன். அடுத்ததாக பாலஸ்தீனாவிலே யூதர்களை தன்னுடைய பேரரசுக்குள்ளே கட்டுப்பாடாய் வைத்திருப்பதிலே மிக முக்கியமான நிலையிலே இருந்தவர். யாரும் அரசுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது அப்படின்னு கண்காணித்து அவர்களை மிரட்டி உருட்டி அப்படியே அடக்கி வைக்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார். நூற்றுக்கு அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுடைய வேலைக்காரனை தான் இயேசு குணப்படுத்துகிறார். அப்படின்னு சொன்னா, யார் குணப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த நூற்றுக்கு அதிபதி யாருடைய மனதிலே இடம் பிடித்திருந்தார்? இயேசு கிறிஸ்துவினுடைய மனதிலே இடம் பிடித்திருந்தார். ஒருபோதும் நேருக்கு நேர சந்தித்தது கிடையாது, ஒருபோதும் உரையாடினது கிடையாது. ஆனால் இயேசுடைய மனதிலே இடம் பிடித்த காரணத்தினாலேதான் இந்த வேலைக்காரனுக்கு இந்த விடுதலையும் சுகமும் கிடைத்தது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியா நாம் கடவுளுடைய இடத்திலே இடம் பிடிக்க முடியும்? ஒருவேளை இங்க உலக பிரகாரமான தலைவராக இருந்தால் ரீல்ஸ் போடலாம், வேற ஏதாவது ஒன்றை செய்து கவரக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்றை செய்து ஏதாவது ஒன்றை மனதில் இடம் பிடிக்க வைக்க முயற்சிக்க முடியும். ஆனால் நாம் கடவுளுடைய மனதில் எப்படி இடம் பிடிப்பது? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதான் 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். கடவுளுடைய மனதில் இடம் பிடிக்கணும்னா எதை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும்? இதயத்தை, உள்ளத்தை நாம் கரெக்டாக வச்சிருக்கணும். அதான் ஏற்கனவே ஜெப வேளையிலே ஒன்றை சொன்னேன். இருதய சுத்தம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். அப்போ இவன் ஒரு யூதன் அல்லாதவன், புறமதஸ்தன், அதுவும் யூதர்களுக்கு மிகவும் வெறுப்பை ஊட்டக்கூடிய நிலையிலே இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் இந்த மனுஷன் இயேசுடைய மனதிலே இடம் பிடித்தான். எப்படி இடம் பிடித்தான்? அதற்கு காரணம் அவனுடைய இதயத்தை ஆண்டவர் பார்த்தார். 3 மிக முக்கியமான பண்புகளை இந்த நூற்றுக்கு அதிபதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். 1, 6வது
வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இவன் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக போய் பார்க்கிற வேலைக்காரன் சுகமாயிரும், பலவீனமாயிருக்கிறான், அந்த விடுதலை வேணும், இயேசு கிறிஸ்துவால முடியும் என்று அவன் அறிகின்றான். இவன் நூற்றுக்கழிவு நிலையில இருக்கிறவன். ஆனால் இயேசுவை போய் பார்க்கல, ஆட்களை அனுப்புகிறார், யூத சமூகத்தை சேர்ந்த ஆட்களை அனுப்புகிறார். அவரிடத்துல போய் சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து வருகிறார். பாருங்க, நேரடியா போகல, ஆளை அனுப்புறான். இயேசு கிறிஸ்துவ போய் சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து வரலாம். ஏன் அவன் எங்க போனான், அவன் வரலாமே அப்படின்றலாம் இயேசு கேள்வி கேட்கல. நேர வீட்டுக்கு வருகிறார். வந்து கொண்டு இருக்கிற வழியிலே அவன் திருப்பி ஆட்களை அனுப்புகிறான். திருப்பி ஆட்களை அனுப்பி என்ன செய்ய வேண்டாம், என் வீட்டுக்குள்ள வர வேண்டாம், நீர் என் வீட்டில் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லுகிறான். அப்ப ஏன் அவன் நேரடியாக போகாமல் ஆளை அனுப்புவதற்கான காரணம் என்ன? அப்போ வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? என்னன்னா, அந்த அளவுக்கு ஒரு தாழ்மை உள்ள பண்புடையவனாயிருந்தான். அவன் யார் தேடி போறன்னா, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை அப்படின்னு 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நான் உம்மிடத்தில் வருவதற்கும் பாத்திரன் அல்ல, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கும் பாத்திரன் அல்ல. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு தாழ்மை, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனிதனாக அவன் திகழ்ந்தான். இன்றைக்கு தாழ்மை அப்படின்னா இன்றைய யுகத்திற்கு, இன்றைய கலாச்சாரத்துக்கு தாழ்மை என்ன செய்யாது. நவீன யுகத்திற்கு, நவீன காலத்திற்கு என்னது தாழ்மை பொருந்தா. அவன் யாரு, அவன் சொல்லி நம்ம கேட்கறதுக்கு அப்படிதானே. ஆனால் நான் யார், என்னுடைய பதவி என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன? ஆனால் அதெல்லாம் பார்க்கல. இயேசுவிடத்திலே போவதற்கு நான் பாத்திரமில்லை, இயேசு என்னிடத்திலே வருவதற்கு நான் பாத்திரமில்லை. என்ன ஒரு தாழ்மை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் யாருடைய மன்றாட்டை கேட்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தாழ்த்துகிற மக்களுடைய மன்றாட்டை தான் ஆண்டவர் கேட்கிறார். அதான் 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் நாயக்காரன். பரிசேயன் பக்திமான் தான், எல்லா காரியங்களும் கரெக்டாக இருக்கிறவன் தான். ஆனால் அவன் அதை குறித்து அவன் பெருமைப்பட்டான், அவன் அதை குறித்து பெருமைப்பட்டான். அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபித்தான்? ஒண்ணே இல்லை, பாவியாகிய மேல் கிருபையாயிரும். அந்த தாழ்மைதான், தாழ்மைக்கான அந்த மன்றாட்டு தான் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கப்பட்டது. அதான் மார்ட்டின் லூத்தர், கால்வின் இவர்களெல்லாம் போன்றவர்கள் சொல்லும்போது அதான் பெருமை ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். பெரிய பாவம், அதாவது நம்மை அழிப்பதற்கு சாத்தான் கையாளுகின்ற ஒரு வலிமை மிக்க ஆயுதம், வலிமை மிக்க ஆயுதம். அப்போ இந்த உலகத்தில் சாத்தான் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? தூதர்களுடைய பெருமை.
பெருமைப்பட்ட தூதர்களை கடவுள் என்ன செய்தார்? கீழே தள்ளி போட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி செயலாற்ற விரும்புகிறார். நம்மை கண்ணோக்கமாகி நமக்கு விடுதலை தர காத்திருக்கிறார். எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய உள்ளத்தில் தாழ்மை நிறைந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். நான் ஒன்று இல்லை சுவாமி, நான் வெறுமையானவன் அப்படி என்ற ஒரு நிலைக்கு கடந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னார். நிச்சயமாய் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து இரண்டாவது பாருங்கள். இரண்டாவது பாருங்கள், அவனிடத்தில் காணப்பட்ட சிறப்பு குணம் என்னவென்று சொன்னால், 3வது வசனத்தின் முதல் பகுதி. 3வது வசனத்தின் முதல் பகுதி, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். தான் ஏன் போகல என்கிறத நான் முதலாவது சொல்லிவிட்டேன். ஏன் போகலன்னா, அவரிடத்தில் செல்வதற்கு நான் பார்த்திருந்தல்ல என்று உணர்ந்த காரணத்தினால். அடுத்து பாருங்கள், அவன் யார் என்பதை அவன் பாருங்கள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது, தன்னுடைய வேலைக்காரன் மரண போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறான், மரண வாசலிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு வேலைக்காரனுக்கு, நம்பிக்கையான ஒரு வேலைக்காரனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று அவன் எஜமான் வாஞ்சிக்கிறான். ஆகையினால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவன் ஆட்களை அனுப்புகிறான். நன்றாய் கவனிக்க வேண்டும். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இயேசுனுடைய அதிகாரத்தை, இயேசுனுடைய வல்லமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான். ஏனென்று சொன்னால், ரோமானிய இராணுவம் என்பது சிறந்த கட்டமைப்புடையது. நூற்றுக்கதிபதி என்பவன் வீரர்களுக்கும் உயர்ந்த அதிகாரிகளுக்கும் இடையே இருக்கிற ஒரு பாலம் தான் இந்த நூற்றுக்கதிபதி. உயர் அதிகாரிகளுக்கும் இடையே, படை வீரர்களுக்கும் இடையே பாலமாக திகழ்பவன் இந்த நூற்றுக்கதிபதி. இந்த பதவி எளிதாக கிடைத்து விடாது. அதற்கு வீரன் இருக்க வேண்டும், நன்னடத்தை இருக்க வேண்டும், துணிச்சல் இருக்க வேண்டும், பேரரசனுக்கு விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். பேரரசனை தவிர வேற யாரையும் வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. பேரரசனுக்கு விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். வீரமுடையவன், நன்னடத்தை உடையவன், துணிச்சல் உடையவன், பேரரசுக்கு விசுவாசம் உடையவனாய் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டு ஏதாவது சாதனைகளை நிகழ்த்துகிறவனால் தான் அந்த நூற்றுக்கதிபதி என்ற நிலைக்கு உயர்வ முடியும். அப்பேற்பட்ட சிறப்பு அதிகாரத்திலே இருக்கின்ற இந்த நூற்றுக்கதிபதி இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே, அறிந்த மாத்திரத்திலே அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு தன் ஆட்களை அவன் அனுப்பி வைக்கிறார். அவர் யாரு? இயேசு யார்? நான் யார்? அப்படி என்று அல்ல அவன் நினைக்கல. அவர் உண்மையாகவே அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அதிசயங்களையும் எல்லாம் கேட்டு அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரத்தை உணர்ந்தவராய் தான் ஒரு படைத்தளபதியாய் இருந்த போதிலும் அவன் இயேசுனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவனாய் தன்னிடத்தில் நாட்கள் அனுப்புகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆற்றலையும் ஆண்டவருடைய அதிகாரத்தை எந்த அளவிற்கு உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்கள், மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம் 9வது வசனம் சொல்லுகிறது.
இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது என்ன, அவனிடத்தில் என்ன இருந்தது? செயல் சார்ந்த விசுவாசம். செயல் சார்ந்த விசுவாசம். அதனால்தான் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 4வது அதிகாரம் 48வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். என்ன சொல்கிறார்னா, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை எங்க செய்தாரு? கானாவூர். அதே ஊர்ல வந்து அங்குள்ள மக்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆனால் அப்படி என்று சொன்னால் பாருங்கள், இந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட ஒரு சிறப்பு குணம் என்னவென்று சொன்னால், இவன் நேரடியாக இயேசு செய்த அற்புதத்தை ஒன்றை கூட கண்ணார அவன் என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. ஆனால் அவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். இயேசுவால் ஆகும் அப்படி என்று அவன் நம்பினான். விசுவாசம் என்பது, அதாவது விசுவாசத்தை அவன் காணவில்லை. விசுவாசம் என்பது காண்பதை பற்றியது அல்ல, கிறிஸ்து யார் என்பதை நம்புவதை பற்றியது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் தாமதமாவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் என்ன இல்லை? விசுவாசம் என்று சொல்லிக் கொள்கிறோம், இருக்கிறது என்று நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறோம். ஆனால் செயல் சார்ந்த விசுவாசம் இல்லை, செயல் வடிவமிக்க விசுவாசம் இல்லை. தான் இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்தார். பேதுரு ஆசைப்படுகிறார். பேதுருக்கு ஆசை, நானும் கடல் மேல் என்ன செய்யணும்? நடந்து வா. விசுவாசத்தோடு அடியெடுத்து வைத்தான். நன்றாக தான் நடந்தான். ஆனால் கடலையும் புயலையும் காற்றையும் பார்த்தபோது அவனுக்குள்ள என்ன வந்தது? பயம் வந்தது. சந்தேகப்பட்டான். அவன் என்ன செய்தான்? அமல போனான், தொடங்கினான். அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய காரியம் செயல் வடிவமுடைய விசுவாசம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அப்போ நம்முடைய விசுவாசம் வந்து ஆக்டிவாக இருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும் என்று என்ன செய்யணும்? நிச்சயமாய் நம்ப வேண்டும். அதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இந்த நூற்றுக்கணியை பாருங்க. போகல தாழ்த்தினான், கடவுளுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டான். அது சொல்கிற, என் வீட்டுக்குள்ள நீ வர வேண்டாம், நீர் எங்க இருக்கிறீரோ அங்கே இருந்து கொண்டு என்ன செய்யும்? ஒரு வார்த்தை சொல்லும். இயேசு மேலுள்ள விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தை என்ன செய்தான்? நம்பினார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நான் கிறிஸ்தவன் என்று சொன்னவுடனே ஒரு சிறந்த விசுவாச வீரன் என்று நாம் என்ன செய்ய முடியாது? சொல்லிவிட முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட இஸ்ரவேல்னா கடவுளால் ஸ்பெஷலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், கடவுளுடைய ஜனம். இந்த நூற்றுக்கதிபதி இஸ்ரவேல் அல்லாதவன், புறஜாதியான். ஆனால் பாருங்க, கடவுள் யாரை பாராட்டுகிறார்? புறஜாதியனை பாராட்டுகிறார். இந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று அறியப்பட்ட ஜனத்தின் நடுவிலே கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல? காணல. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே,
ஆண்டவர் விசுவாசிக்க வைக்கிறார். கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது வேறு, விசுவாசியாய் இருப்பது என்பது வேறு. யார் விசுவாசிக்கிறார்? இன்றைக்கு கூட நம்மிடத்திலும் சிவகாசி ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ்ல வைராக்கியமா மத நிறைந்த இடங்களில் அநேக சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறார்கள். நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத அற்புதங்களை அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா கடவுள் அவர்களோடு இருந்த அவர்கள் கடவுளை ஆழமா என்ன செய்கிறார்கள்? நம்புகிறார், நேசிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆகவே நான் விசுவாசிப்பேன். இங்கே ஒரு மரண படுக்கையில் இருந்த ஒரு வியாதியஸ்தன் இயேசுவின் வார்த்தையினாலே குணமடைந்தார் என்று சொன்னார். இந்த குணமடைவதற்கு காரணம் அந்த 160 விசுவாசம் என்று சொன்னார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையினால் ஒருவேளை மரணம் சந்திக்காமல் இருக்கலாம், மரண நிலையில் இருக்கிறார். ஐயா, நான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை நிமித்தம், போராட்டத்து நிமித்தம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறேன்? நடைகுணமாய் இருந்து கொண்டிருக்கிறேன், நடைகுணமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ சரீரத்தில் உயிரிழக்கிறது அவ்வளவுதான், ஆனால் உண்மையாகவே நான் நடைகுணம் தான். அந்த அளவுக்கு பிரச்சனைகளோடு, அந்த அளவுக்கு பாரத்தோடு நான் என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியும். ஒண்ணுமில்லை, ஒரே ஒன்றுதான். ஆண்டவரே, உம்மை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். உம்மை நான் விசுவாசிக்கிறேன். ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை நாம் செய்வார். அதான் பக்தன் அழகாய் பாடுகிறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் விசுவாசத்தால் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரை ஆசீர்வதித்து நம்மை விசுவாசத்தில் வல்லவர்களாக திகழச் செய்வாராக. ஆமென்.